சர்ஜரிக்கு அப்புறம் நீயை மூவ் பண்ணாலே கிராஃப்ட் டேமேஜ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஐ எம் டாக்டர் பினுஷா, ஃபிசியோதெரபிஸ்ட். இது ரொம்ப காமனான ஒரு மித்து தான். ஸோ இதை யாரும் நம்ப வேண்டாம். நீங்கள் ரொம்ப நாள் மூவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்கவரி ஆக ரொம்பவே டைம் எடுக்கும். நீ ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவாட்ரிசெப் மசில் வீக்னஸ் வரும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெடியூஸ் ஆகும், மூவ் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாமே குறையும். தென் மூவ் பண்ணாமலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளட் கிளாட் வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் வந்து அதிகமாகும். ஏசிஎல் கிராஃப்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை தான், ஆனால் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். சக்ஸஸ்ஃபுல் ஏசிஎல் ரிக்கவரினா அது பெட் ரெஸ்ட் இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் அட் த ரைட் டைம். உங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டர் சொல்கிற எக்ஸசைஸ் ப்ரோட்டோகாலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நானே கூகுள் பார்த்து பண்ணுவேன், யூடியூப் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக டேமேஜ் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ கரெக்ட் ப்ரோட்டோகாலை பண்ணிங்க அப்படின்னா ரிக்கவரி உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் மூவ் ஆயிரும் நினச்சி பயப்படாதீங்க, அதை உங்கள் ஃபிசியோ டாக்டர் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ நம்பிக்கையாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.